பூத்தை வந்து கேப்சர் பண்ணிருந்தோம். பூத் இது கேமரா பூத்தில் இருக்க கேமரா ஓடிட்டு இருந்தோம். இதுதானே வந்து திமுகவுடைய வேலையாக இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துங்க, உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்த சூழ்நிலையில் அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி வந்து 2022 வருஷம் அன்னைக்கு கள்ள ஓட்டு ஒரு பூத்தில், அதாவது 49 வட்டத்தில் திமுக சார்ந்தவர் ஒரு சமூக விரோதி, அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. அதாவது வந்து டாஸ்மாக் சரக்கு கள்ள வியாபாரம் செய்வது, அதே போன்ற அடிக்கடி இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குது. இந்த வழக்குகளுடைய ஒரு சமூக விரோதி திமுகன்னு ஸ்டாலினே சொல்லி திமுக தான் இருக்காரு. எப்படிப்பட்ட திமுக இருக்காரு பார்த்துங்க. அவரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டத்தில் நடந்தது. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பூத்தா, அது எவிடன்ஸே நான் வந்து பத்திரிகைலாம் கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு பூத்தா வந்து காலம் பிடிக்கும்போது ஆந்திராவில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி காட்சிகளை போவாங்க, நேரம் பாட்டில் அடிப்பாங்க, எல்லா ஆஃபீஸர்ஸ் ஓட்டுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி வந்து 49 பண்ணும்போது கையில் அளவமாக பிடிச்சி கொடுத்தோம். பிடிச்சி கொடுத்து அவன் மேலே வழக்கு போடாத என் மேலே வழக்கு போட்டு 22 நாள் கொண்டு வரணும். அப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்ட அந்த கள்ள வாக்குகள், அதாவது வந்து குடிபெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், அதே போன்று எல்லாருமே வந்து நீங்கள் ஓட்டு கள்ள ஓட்டு போடுறாங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அந்த அடிப்படையில் தானே நம்ப வேண்டியது இருக்குது. இப்போ ஏன் பயப்படலாப்போ? உங்களுக்கு வந்து பூத் லெவலில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க வீடியோட போவாங்க. அவங்க கூட போகிறதுக்கு வந்து பிஎல்ஏ 2 இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல்ஏ 2. நான் சொல்கிறது நியாயமாக நியாயம் இல்லையா? தேவையில்லாத ஒரு பயம் தானே இது. மக்களை ரிசர்ச் பிஎல்ஏ 2 இருக்காங்க. எங்கள் கட்சிக்கும் பிஎல்ஏ 2 இருக்காங்க. 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 4ஆம் தேதி வரையில் இது நடக்குது. நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4